ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டான உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்கன் கறி சூப்பர் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு ஈஸி மெத்தடில் வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ சிக்கன் கறி டேஸ்ட்டாக செய்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன செய்யணும்னா, நல்லா உப்பு மஞ்சள் போட்டு நல்லா அலசிட்டு 7 கழுவி முடித்ததுக்கப்புறம் தயிர் 1 கப்புங்க. நம்ம 10 ரூபா கப்பு வாங்கினோம்னா அரை கப்புக்கு ஊற்றிக்கங்க. பாக்கெட் வாங்கினா 1 கப்பு சின்ன கிளாஸில் ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டு பட்டை கிராம் தூள் போட்டு காஷ்மீரி மிளகாய் தூளில் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா பிரட்டி வச்சுருங்க. இது நம்ம ஊர் ஸ்டைல் சிக்கன் கறி இல்லைங்க, கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுவும் நம்மளுக்கு இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் சிக்கன் கறி தான் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்படி மேரினேட் பண்ணி நீங்கள் செய்கிறது மூலம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுட்டு தானே நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுறோம். அதே மாதிரி தாங்க இப்போ சிக்கன் கறி செய்ய போகிறேங்க. அதுக்கு நான் 5 லிட்டர் குக்கர் எடுத்து எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. அது எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றி 2 பட்டை 2 கிராம்பு 2 ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கும் வாசமனத்துக்கும் புதினாவும் மல்லியும் சேர்த்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வெந்தயமும் 1/4 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு ரம்பலையில் 1 இலை பிச்சு போட்டு சேர்த்ததுக்கப்புறம் 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. சேர்த்ததுக்கப்புறம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயமும் 1 பெரிய வெங்காயமும் நல்லா 1-2 நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு எண்ணெயிலே வதக்கிக்கங்க. இந்த சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் 1-2 போட்டு 2 சேர்த்து போட்டிருக்கனால டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான். நான் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். தேவைக்கேற்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்குவேங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை மாறினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். 2லேருந்து 3 செகண்டுக்கு தக்காளி போட்டு வதக்குனதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் அப்புறம் அடுத்தடுத்து என்னென்ன சேர்க்கணுமோ அது எல்லாம் சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வேகுது. இந்த மாதிரி வேகிற வரையும் வேக வச்சுக்கிட்டா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இந்த தக்காளியோட ஜூசினஸ் வற்றி அந்த தக்காளியை நம்ம குழம்புலேருந்து எடுத்து சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. எனக்கு எப்போவுமே சிக்கன் குழம்போ இல்லை கறி குழம்போ அதில் உருளைக்கிழங்கு போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் பிடிக்கும். அதனால் எனக்காண்டி நான் போடுறேன். உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும். நம்ம ஏற்கனவே காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு சிக்கனை ஊற வச்சுருக்கோம். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 15 நிமிஷமே ஊறினா போதும். இப்போ அந்த எண்ணெயில் நம்ம தக்காளி அந்த வெங்காயத்தோட 1 டீஸ்பூனுக்கு நார்மல் மிளகாய் தூள் போட்டுவோட நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை காஷ்மீரி மிளகாய் தூளோடு சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூளில் உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கும், நார்மல் மிளகாய் தூளில் காரம் கூரமாக இருக்கும். இப்போ போட்டு ஒரு பெரட்டினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் போட்டு பெரட்டிக்கணும். இப்போ மசால் தூள் எல்லாம் கலந்த மசால் தூளில் 5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதோட உங்கள்கிட்ட சூப்பு தூள் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க 2 டீஸ்பூன். இல்லாட்டி நீங்கள் தனி மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு 5லேருந்து 10 பாதாம் பருப்பு சேர்த்து போட்டு அதில் நல்ல ஒரு தண்ணி பதத்துக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை ஒரு பெரட்டி அந்த எண்ணெய் அந்த மசாலாவுக்குள்ளே கதண்டு வேகணுங்க. இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. ஏன் இதுக்கு முன்னாடி சேர்க்கலன்னா, நான் ஏற்கனவே சிக்கனில் மேரினேட் பண்ணுறப்போ உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து அதோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிகிறப்ப நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி பருப்பு அந்த மசாலா நம்ம சேர்த்துக்கிட்டு உப்பு உங்களுக்கு எந்த அளவு குழம்பு கூட்டி வரணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வச்சுருந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணி விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, இடியப்பம், அப்புறம் ஆப்பம், நெக்ஸ்ட்டு பரோட்டாவுக்கும் சரியான சூப்பர் சைடிஷுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸி மெத்தட் கூடங்க. எல்லாரும் நினைப்பீங்க, என்னடா தேங்காய் அரைச்சி கொடுத்தல எப்படி நம்மளுக்கு கொலண்டு வரும். அதுக்கு தாங்க தேங்காய்க்கு பதிலாக தான் நான் மசால் தூளோட நான் என்ன சேர்த்துருக்கேன்னா முந்திரி பருப்பு சேர்த்து அரைக்கவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது தோசைக்கு வச்சு சாப்பிட்டா அல்டிமேட் டேஸ்ட்டு. இது எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட். நாங்கள் எப்போ எங்கள் மம்மி வீட்டுக்கு போனாலும் இந்த கிரேவி செஞ்சு தாங்க மம்மின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கு, உங்கள் வீட்டில் உள்ள மெம்பர்ஸ் அனைத்து பேத்துக்கும்
எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் ஃப்ரைடே ஸ்பெஷல் சிக்கன் கறி அண்டு கீ ரைஸுங்க. அப்போ உங்கள் வீட்டில் ஃப்ரைடே ஸ்பெஷல் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.